பாட்டு பாடிந்து குகன் அக்கறையில் கொண்டு விட்டான். அக்கறையில் கொண்டு விட்ட உடனேயே ராமர் ஒரு பரிசாக ஒரு மோதிரத்தை கட்டி இந்தாப்பா வச்சுக்கொண்டு கொடுத்தார். உடனே குகன் சொன்னான், ஒரே தொழில் பண்ணுறவா கொடுக்கல் வாக்கல் வழக்கம் வச்சுக்கிறது இல்லை. இப்போ ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோ, அதுக்கு ஃபீஸ்லாம் வாங்க மாட்டான். ஏன்னா அவாவாளுக்கே அவாவா ஆப்ரேஷன் பண்ணி ஊசி போட்டுக்க முடியாது. அதனால் இந்த டாக்டர் அந்த டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அந்த டாக்டர் இந்த டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபீஸ் வாங்க மாட்டான், ஹெல்ப்பு தான் பண்ணுவான். அது பரஸ்பரம். மாதிரி ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீலுக்காக வாதாடுறாருன்னா அதுக்கு ஃபீஸ் வாங்க மாட்டான். எனக்கு ப்ராப்ளம் போது நீங்கள் வாதாடுவோ, உங்களுக்கு ப்ராப்ளம் நான் வாதாடுறேன். அவன் சவரம் பண்ணுறான், அவன் வாழ்க்கை பண்ணிக்க முடியாது. இவன் அவனுக்கு பண்ணுவான், அவன் இவனுக்கு பண்ணுவான். ஒரே தொழில் பண்ணுறவா பரஸ்பரம் கொடுக்கல் வாக்கல் வச்சுக்கிறது. இந்த வாத்தியார் தொழிலை தவிர இந்த சாஸ்திரிகள் அந்த சாஸ்திரிகளுக்கு பண்ணி வச்சா தட்சிணை வாங்கிப்பார், இவரும் இங்கே இருந்தால் தட்சிணை வாங்கிட்டு போவார். ஏன்னா அது சம்பாவனை பண்ணால் தான் அது கர்மா சாஃபல்யங்கிறதுனால பாக்கி விற்த்தியில் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. ஈவா கொடுக்கறது உண்டு. அதனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரே தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நான் நீங்கள் பைசா கொடுக்க வேண்டாம். என்னடா நீ வண்டி ஓட்டுறே சரி, நான் என்ன ஓட்டுறேன்னு அவன் சொன்னான். நான் சாதாரண கங்கையில் ஓடம் ஓட்டி அக்கறையில் கொண்டு விடுறேன், நீங்கள் சம்சார சாகரத்தில் ஓடம் ஓட்டி அக்கறையில் கொண்டு விடுறேன். நான் இங்கே ஓடத்தில் கொண்டு விட்ட மாதிரி இந்த சம்சார சாகரத்தில் தாண்டி என்னை ஏற்றி விடணும் அன்னு அவன் சொல்ல, அவனுடைய பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டார் ராமர். அங்கேருந்து கிளம்பி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தால் ஒரு நாள் ராத்திரி தங்கி பரத்வாஜர்கிட்ட கேட்டால், ஜனங்கள் சஞ்சாரம் பண்ணாமல் ஒரு அமைதியான ஒரு இடம், காரணம் வராத மாதிரி ஒரு இடத்த சொல்லுங்கன்னு சொல்ல, இங்கேருந்து சித்திரக்கூட்டங்கிற இடத்துக்கு அங்கே சௌக்கியமாக தங்கலாம் என்று சொல்ல வழியை சொல்லி அனுப்பிச்சா. ராமரை சித்திரக்கூடத்துக்கு வரா. சித்திரக்கூடம் எங்கே இருக்குடான்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா மத்திய பிரதேசத்தில் இருக்கான்னா இது ஒரு சந்தேகம் இந்த இடத்துல சொல்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரே நதி ஒன்று இருக்குது. அதுக்கு இன்னண்ட பக்கம் உத்தரப்பிரதேசம், அங்கே வேறு மந்திரி, இந்த பக்கத்தில் வேறு மந்திரி ராஜா. ஒரு நதி அதுதான் அந்த மந்தாக்கினி. அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருந்தால் கூட மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. மத்திய பிரதேசம்னா நம்முடைய மத்திய பிரதேசம் ஹிருதயம். ராமபத்ர தீட்சத்துக்கு அவருடைய ஹிருதயமே தான் சித்திரக்கூடம். அதனால் மத்திய பிரதேசத்தில் அந்த சித்திரக்கூடம் இருக்குது. சுபகா சித்திரக்கூட்டோசௌ, பாக்கியம் பண்ணின சித்திரக்கூடங்கிறார். ஏன்னா அந்த யாவதா சித்திரக்கூட்டஸ்ய நரஸ்ருங்கான்யவேட்சதே கல்யாணாணி சமாதத்தே நபாபே குருதே மனஹாங்கிறார். அந்த சித்திரக்கூடத்தினுடைய அந்த மலையை பார்த்தாலே போரும், அவனுக்கு மங்களங்கள் தானாக வரும், பாவம் பண்ணவே தோணாதுங்கிறார். உண்மையிலே அப்படி இருக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் போய் நீங்கள் பாருங்க. ராமபத்ர சித்திரம் இருக்கிற இடத்துலேருந்தே பார்த்துட்டாரா போய் பார்த்தாரா தெரியல, ஆனால் அவர் வர்ணிச்சிருக்கார் சித்திரக்கூடத்தை பற்றி. அதனால் அந்த சித்திரக்கூடத்தில் இருக்கிற சிங்கங்களை பார்த்தாலே போகிறோம். இன்றைக்கும் அந்த ராமர் படுத்திருந்த அந்த பாறையெல்லாம் அப்படியே இருக்குது. ராமரை சீனியும் படுத்துட்டாங்கன்னா அது மாதிரி அழகாக அந்த அளவுக்கு அவர் எந்த ஹைட்டுக்கு இருப்பாரோ அது மாதிரி படுத்துன மாதிரி எங்கள் பாறையெல்லாம் இருக்குது. அந்த நிறைய இடத்துல பாறை இருந்தால் கூட அந்த ராமர் இருந்த பாறைன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த நம்ம வழவழன்னு மசைக்கு போடுறோமே அது மாதிரி இருக்குது. சித்திரக்கூடத்தில் வேறு வேறு பாறையெல்லாம் கூட இருக்குது. அந்த பாறையெல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இல்லை. ஏன்னா ராமர் இங்கே உக்காந்துட்டார், இங்கே முட்டி போட்டு அம்பு விட்டார் அப்படி சொன்னோம்னா அந்த முட்டி போட்டது அங்கே தெரியுது. இப்போ பக்தியாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு கேட்டுருவோம். சில பேர் கேட்பான், முட்டி போட்டால் கல் அங்கே முட்டில் அது படுமா, சீரை உட்காந்து அந்த கால் பதிஞ்சிருக்குன்னு சொல்கிறாளே அப்படி படுமான்னா அது போய் கேட்டால் அங்கே பெரிய சொல்கிறார். ராமர் அந்த சித்திரக்கூட அந்த கல்லை பார்த்து சொன்னாராம், நான் காட்டில் அலைஞ்சி பழக்கம் எடுத்து இந்த ஜனகராஜ குமாரி இருக்காரே கோமலமானவள், அதனால் பாறைகளே நீங்கள் மிருதுவாக ஆளுங்கோன்னு சொன்னார். உடனே பாறையெல்லாம் மிருதுவாக எடுத்து உக்காந்தார். அப்படி அது பதிகிற மாதிரி அந்த ஸ்பாஞ்சு மாதிரி ஆகிடுத்து. ஆனால் அந்த அந்த பதிவு இருக்கு. அப்படி அந்த சித்திரக்கூடத்துக்கு வரார் ராமர். சித்திரக்கூடத்துக்கு வந்த பிறகு சுரம்யமா சாத்தியது சித்திரக்கூட்டம் நதீச்சதாம் மால்யவதீம் சுதீர்த்தாம் நனந்த ராமோ மிருகபட்சி ஜுஷ்டாம் ஜகௌச்ச துக்கம் புற விப்ரவாசாத். அயோத்தியை விட்டுட்டு வந்துட்டோங்கிற துக்கமே தெரியலே. அப்படி தெரியாமல் ஆகிடுத்தான்னா அங்கே சத்சங்கம் அவ்வளோ மகாத்மாக்கள் ரிஷிகள்லாம் இருக்கா. போகிற வழியில் வால்மீகின்னு ஒரு ரிஷி, இன்றைக்கும் வால்மீகி ஆசிரமம் அங்கே இருக்குது. அந்த வால்மீகி அபிவாத்தியச்சே, அந்த வால்மீகி ஆசிரமம் மலை மேலே இருக்குது. அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு ராமர் அங்கே சித்திரக்கூடத்தில் சௌக்கியமாக இருக்கா.
பட்டத்திரை சொல்லும் பொழுது சுகமவசா, சுகமாக இருந்தார் அயோத்தியிலேங்கிறார். சித்திரக்கூடத்தை வரும்பொழுது அதிசுகமவசா சித்திரக்கூடே கிரீன், அதிசுகமவசா சித்திரக்கூடே கிரீந்திரன்னு இன்னும் சுகமாக இருந்தார் சித்திரக்கூடத்துலன்னு வர்ணிக்கிறார். இந்த டயத்தில் தசரதர் அங்கே சுமந்திரர் ராமர் போகும்போது கூடவே இருந்தவர் திரும்பி கிளம்பி அயோத்திக்கு வரார். சாயங்காலம் சுமந்திரரை பார்த்தோன்னே எல்லாம் ராமருடைய தேர்ன்னு ஓடி வந்து பார்க்க, ராமர் இல்லை தேர் தான் இருக்கு. சுமந்திரம் அபிதாவந்தா சதசோதசகஸ்தா குவராமயிதி பிருத்சந்தா சூதமப்யத்ரவன்னராः சஹராமேன நிர்யாதா வினா ராமநிராகதா சூதः கின்னாம கௌசல்யாம் குரோசந்தீம் பிரதிவக்ஷ்யதி. அவாவா பேசிக்க. இந்த சுமந்திரர் வந்து கைகேயோட ஆளுன்னு இப்போ தான் புரியாது. கைகேயி காட்டுக்கு போன்னு தான் சொன்னான். இவன் கொண்டே விட்டுட்டு இந்த வேறு சொன்ன அவ சொன்ன இவர் யார் செய்ய சொன்னா அப்படின்னு எல்லாம் சுமந்திரட்ட அவாவா பரவிதமாக பேசுகிறா. எல்லாத்தையும் காதில் கேட்டுகிட்டே வரா. தசரதர்கிட்ட வந்து சுவாமி ஜெயாவதி பகவானோடனே அவர் கேட்டால், என் பையனுக்கு காட்டை காமிச்சு அழிச்சுன்னு வந்துவிட்டியாங்கிறார். காட்டை காமிச்சு அழிச்சுன்னு வருதா? அங்கே என்ன போனான், என்ன பண்ணினான் என் பையன்? அசித்தம் சைத்தம் புக்தம் எல்லாம் கேட்குறார். எங்கே உட்கார்ந்துருந்தார், என்ன சாப்பிட்டார், என்ன பேசினார், எங்கே படுத்துட்டார், அது சொல்லு. தவ கதாமிருதம் தப்து. ஏன் அவர் வந்து பையனாக நினைக்கல, பகவானாக நினைக்கிறார் தசரதர். என் பையன் என்னென்னலாம் பண்ணினா சொல்லுப்பா, அதை கேட்டு நான் ஜீவனை தரிக்கிறேன் என்று சொல்ல. சுமந்திர சொன்னார், எல்லாம் கொஞ்சம் தான் பாவம் பண்ணிட்டு போல இருக்கு, நான் கொஞ்சம் ஜாஸ்தி பாவம் பண்ணியிருக்கேன். நீங்களாம் ஒன்று பார்த்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்துட்டு வந்தேன். என்ன கேட்க, தேவத்தனயஸ்ய குந்தலபரம் க்ஷீரைஹி ஸ்வதேனோத்பவைஹி சேக்தும் நாலமருந்ததி பதிரபூத் தஸ்யாபிஷேகோத்சவே சிக்தோ கந்த சயேஷ மைதிலசுதாம் பாட்போதகோத்பாதகைஹி ன்யக்ரோதக்ஷரிதைஹி ஜட்டாம் ரச்சயிதும் க்ஷீரைஹி நிஷாதாகிருதைஹி தேவா தொத்தனயஸ்ய குந்தலபரம். தசரதரை கூப்பிட்றார், தேவா நீங்கள் வந்து இந்த கோசாலையில் ஒரு ஸ்பெஷல் ஒரு மாடு இருக்குது, அதை அப்பப்போ கவனிச்சுட்டு இருப்பார் தசரதன். சுமந்திரர் கேட்டார், ஏன் சுவாமி அடிக்கடி இந்த மாட்டை பார்த்தா ஸ்பெஷலாக கவனிக்கிறேனே? அப்போ தசரதர் சொன்னார், இது ஸ்பெஷல் மாடுப்பா. இந்த மாட்டுனுடைய பாலுக்கு என்ன ஸ்பெஷல்னா சர்க்கரை போட வேண்டாம், சர்க்கரை போடாமே ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மாட்டு பாலுக்கு ஏலக்காவோ அல்லது குங்குமப்பூவோ போட வேண்டாம், அது இயற்கையிலேயே சுகந்தமாக இருக்கும். அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் மாடு. இந்த மாடு இப்போ சினையாக இருக்குது, இது கண்ணுக்குட்டி போடும், இது கண்ணுக்குட்டி போட்டு பால் பறக்கமோ அந்த பாலை கறந்து என் பையனுக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணணும், அதுக்காக தான் இந்த மாடை ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வரும்போது கோசாலையில் எட்டி பார்த்து தான் வந்தேன். மாடு கண்ணுக்குட்டி போட்டு கொடுத்து அந்த பால் கறக்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த மாட்டுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாடோட பண்ணின பாக்கியத்தை கங்கா தீரத்தில் ஒரு ஆலமரம் பண்ணிட்டு, அதனால் இந்த மாட்டு பாலுக்கு பதில் இந்த ஆலமரத்து பாலை ராமரை தள்ள விட்டுருந்தார். நானும் வசிட்டரை பார்த்துக்கிட்டேன், ஏயா வசிட்டரே, நீங்கள் வந்து எதுக்கு புரோகித விருத்தியில் வந்து உட்காந்துருக்கீர்? எவ்வளோ படித்த ஞானி நீங்கள். யோக வாசிஷ்டம்னு அவ்வளோ பெரிய ஞானத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் ராமருக்கு. யோக வாசிஷ்டம், வாசிஷ்ட ராமாயணனே சொல்லுவாது, பெரிய கிரந்தம். அப்பேற்பட்ட ஞானி நீங்கள் தர்பியை பிடிச்சிட்டு நீங்கள் உட்காந்து புரோகித வருத்தத்தில் இருக்கீங்களேன்னு கேட்டேன். அதுக்கு வசிட்டர் சொன்னால், ஓரளவு படித்தவாளே கொஞ்சம் கணாந்தம் படித்தாலே அப்புறம் வைத்தியத்துக்கெலாம் வர இதுக்கெல்லாம் போக மாட்டான், நான் கணபாராயணத்துக்கு தான் போகிறேன் பார்க்க போகிறோம் அப்படின்பா, இல்லை ஆசீர்வாதத்தில் கணத்தை சொல்லிட்டு போகிறேன்பாலே தவிர அப்புறம் இந்த சாதாரண இதுக்கெல்லாம் வந்துட்டு இருக்க மாட்டான். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இவ்வளோ படித்தவர், நீங்கள் எதுக்கு புரோகித விருத்திக்கு வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு வசிட்டர் சொன்னார், இந்த குடும்பத்தில் பரமாத்மா அவதாரம் பண்ண போகிறார்ப்பா, ராமன் அவதாரம் பண்ணுவார், அவருக்கு என் கையால் பட்டாபிஷேகம் பண்ணணும். திடீர்னு வந்தால் என்னை விடமாட்டா, நல்ல பரம்பரையிலேருந்து அவள் ஆற்று முதல் இக்ஷ்வாகுலேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் தர்மபலம் கொடுத்து பைத்திரம் கொடுத்து பண்ணிட்டு தான் அங்கே ஆற்று வாத்தியார் பண்ணணும்னு சொல்லுவார். அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் தான் தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னா, அவர் பண்ணின தபஸுக்கு பவர் இல்லை, அதை விட ஜாஸ்தி ஒருத்தன் தபஸ் பண்ணி தொலைச்சிட்டான் கங்கா தீரத்தில். குகன்னு ஒரு வேடன், அவனுக்கு அந்த பாக்கியம் அடிச்சிருச்சு. இந்த பசுனுடைய பால் எடுத்து வசிட்டர் அபிஷேகம் பண்ணணும்னு நினச்சா அவள் 2 பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. கங்கா தீரத்தில் உள்ள ஆலமரத்துக்கும் அந்த நதி தீரத்தில் இருந்த ஒரு
குகனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருத்தும் அந்த குகன் கொண்டு வந்து கொடுக்க அவன் ஆலம்பாலை கொட்ட ராமர் ஜடையும் போட்டுன்றதை பார்த்தேன். நீங்களாம் மறுபடியும் தானே பார்த்தேன், நான் ஜடை போட்டுன்றதையும் பார்த்துட்டு வந்தேன். இதுவரையும் தான் அழவே அழாத சீதாதேவி இந்த ஜடை போட்டுக்கும் போது அந்த சீதையே கண்ணீர் விட்டாள். சிக்தோ ஹந்த சயேஷ மைதில சுதா பாஷ்போதகோத்பாதகைஹி ன்யக்ரோதக்ஷதிதைஹி ஜட்டாம் ரசயித்தும் க்ஷீரைஹி நிஷாதாஹிருதைஹி என்று சொல்லி சுமந்திர சொல்ல, சுமந்திரா அந்த ராமர்கிட்டையே கொண்டு விட்டுடு அப்படிங்கிறார் தசரதர். உடனே சுமந்திர சொன்னார், இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் நான் சரியான பிறகு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சுவாமி ஜெயாவதி பவானு சுமந்திர கிளம்பிட்டார். சுமந்திர கிளம்பின உடனே ராமர் அழறா. தசரதர் ராமம் மேனுகதா திருஷ்டிஹி அத்யாபி நனிவர்த்ததே நத்வாம் பஸ்யாமி கௌசல்யே சாது மாம் பாணினா ஸ்பர்ஷன். ராமம் மேனுகதா திருஷ்டிஹி, நான் எப்போதும் என் பையன் அப்படியே விடுவேன், கண்மணி கண்மணின்னு ராமரை கும்பிடுவேனே, என் கண்ணுக்கு மணியான ராமர் போனோடனே என் கண்ணும் எடுத்துக்கொள்ள கண்ணே தெரியலையேங்கிறார். சாதாரணமாக கண்ணு தான் அந்த உருவத்தை கிரகிக்கும். இப்போ நான் உங்களை பார்க்குறேன், என் கண்ணு உங்கள் உருவத்தை கிரகிக்கிறது. என் கதையில் மாறி எடுத்துக்கொண்டா அந்த ராமனுடைய உருவம் என் கண்ணை கிரகிச்சு எடுத்துக்கிட்டான். ராமம் மேனுகதா திருஷ்டிஹி அத்யாபி நனிவர்த்ததே. அதை நான் கண்ணே தெரியல, விளக்கு ஏற்றிருக்கா இல்லையானே தெரியலையே கேட்குறா. விளக்கெல்லாம் ஏற்றிருக்குன்னாலும் கௌசல்யே, இந்த கண்ணு சக்தி இல்லை போல இருக்கு, ஸ்பரிச சக்தியாக இருக்கான்னு பார்க்குறேன், ராமரை தொட்ட கையால் என்னை தொடு என்று சொல்கிறார் தசரதர். உடனே இவா ரெண்டு பேரும் வருத்தப்படத்தை பார்த்துட்டு அங்கே சுமித்ரா தான் ஞானியாக இருக்கிறதுனால ஒரு சமாதானம் வந்தாள். சூரியஸ்யாபி பவேத் சூரியா யக்னேரக்னி பிரபு பிரபுவும் ஸ்ரீயஸ்ரீஷ்ட பவேதக்ரியா கீர்த்தியா கீர்த்திகி க்ஷமா க்ஷமா. ராமர் காட்டிலவே கட்டப்படுவாரே, சூரியன் அந்த ராமரை கொளுத்திடுவானோ, அக்னி பகவான் சுட்டுடுவானோலாம் கவலைப்படாதீங்கோ. சூரியஸ்யாபி, ராமர் சூரியனை சுட்டுடுவார், அக்னியை கொளுத்திடுவார். சூரியஸ்யாபி பவேத் சூரியா யக்னேரக்னிஹி பிரபு பிரபுவும். நீங்கள் ராமர் காட்டில் ஒண்டியாக போகிறா, இப்படி தனியாக போகிறான்னு பிச்சைக்காரன் மாதிரி நினச்சிக்காய்ங்கோ. சீதேவானுகதா லக்ஷ்மி தஸ்ய கிண்ணாம துர்லபம். லக்ஷ்மி கடாட்சம் கிடைச்சாலே சௌக்கியமாக இருப்பாங்கிறாலே, லக்ஷ்மி கூடவே போயிருக்கா ராமர் கூட, அவருக்கு என்னதான் கிடைக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்கோ, சௌக்கியமாக இருங்கோன்னு இங்கே சுமித்ர தசரதையும் கௌசல்யம் சமாதானம் பண்ணி அவளை சமாதானம் பண்ணுறான். ராமர் அங்கே சித்திரக்கூடத்தில் சமாதானமாக இருக்காருன்னு இது ஒரு நல்ல கட்டம். ராமர் சித்திரக்கூடத்தில் இருக்காருன்னு அந்த கட்டத்தில் நம்ம நிறுத்திப்போம். இந்த சித்திரக்கூடத்தில் ராமர் இருந்த கட்டத்தில் ஒரு நைவேத்தியம்லாம் பண்ண சொல்லியிருக்கு. இந்த சித்திரக்கூடத்தில் ராமர் தங்கின இடத்துல எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணணும்னு சொல்லுவார். நான் ஒரு மாமிட்ட சொன்னேன், நவகாலத்து போது எலுமிச்சம்பழ சாதம் நைவேத்தியம் பண்ணணும் போட்டிருக்குன்னு. ஆமாம், காட்டில் ஒன்றும் கிடச்சிருக்காது, எலுமிச்சம்பழம் தான் கிடச்சிருக்கோம், சீதை எலுமிச்சம்பழ சாதம் பண்ணி கொடுத்துருப்பா, அதனால் அதையே பண்ணுவோம் அப்படின்னா. அது மாதிரி அங்கே ஒரு இடத்துல, ஏன்னா லிக்குச்சம் ஞானவர்தனம்னு சொல்லியிருக்கு, ஒவ்வொரு பழத்துக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த எலுமிச்சம்பழத்துக்கு என்ன பலன்னா ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. லிக்குச்சம்னா அதனுடைய சமஸ்கிருத பேர், ஞானவர்தனம்னு. சிவனுக்கு அபிஷேகம் பண்ண, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பெரியவாளை பார்க்கும்போது அந்த காலத்தில் எலுமிச்சம்பழம் மாலை போடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதில் ரெண்டு பிரயோஜனம், நமக்கும் ஞானம் வரும், மரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாயும் கிடைக்கும். ஏன்னா அவளுக்கும் பிரயோஜனம் ஆச்சு, ரெண்டும் பிரயோஜனம் ஆச்சு. அதனால நமக்கு அந்த ராமர் அங்கே ஞானவர்தனாக அங்கே சித்திரகூட மலையில் இருக்காருன்னா அங்கே மகர்ஷிகளுக்கு ஞானத்தை கொடுத்துன்னு இருக்காருன்னு அர்த்தம். இந்த